வணக்கம் ஸ்டூடெண்ட். இது ஸ்ரீ பாலஜெகன் கந்தசாமி. டிஎன் டெட் எஸ்ஜிடி ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்கான டெய்லி 100 கேள்விகளில் இன்றைக்கான கேள்விகள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல தமிழிலிருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள். மகசேசே விருது பெறும் முதல் இசைக்கலைஞர் யார்? பி ஆன்சர் எம்எஸ் சுப்புலட்சுமி. ரெண்டாவது கேள்வி. உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்ற வரிகள் யாருடையது? கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். மூணாவது கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் யார்? ஆர்னால்ட். நாலாவது நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் எது? மதுரை காஞ்சி. அஞ்சாவது உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று கூறியவர் யார்? நல்வேட்டனார். ஆறாவது ஜென் தத்துவம் டேஸ் முதலிய நாடுகளுக்கு பரவி செழித்து விளங்கியது? ஜப்பான். ஏழாவது ஆண்டுக்கு ஒருமுறை மலர்வது டேஸ் ஆகும்? பிரம்ம கமலம். எட்டாவது கேள்வி. ஒருவன் இருக்கிறான் என்ற கதையை எழுதியவர் யார்? கு. அழகிரிசாமி. ஒன்பதாவது கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்று, அதுவே மானுடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்று கூறியவர் யார்? மகாகவி பாரதி. பத்தாவது புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? வால்ட் விட்மன். வரலாறு ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி. 1925 சங்கத்தின் பாதுகாப்பு குழுவானது ஏற்பாடு செய்த ஆயுத குறைப்பு பிரச்சனை தொடர்பான மாநாடு டேஸில் தான் கூடியது? பிப்ரவரி. 12வது கேள்வி. டேஸ் செப்டம்பர் 1931 மஞ்சூரியாவை தாக்கிய போது சங்கம் அதற்கு கண்டனம் தெரிவித்தது? ஜப்பான். 13வது கேள்வி. லேட்டரான உடன்படிக்கை டேஸில் கையெழுத்திடப்பட்டது? ஏன் சார் 1929. 14. எந்த பொய்யும் மீண்டும் மீண்டும் சொல்லப்படும் போது உண்மை என நம்பப்படும் என்றவர் யார்? சார் ஜோசப் கோயபெல்ஸ். 15. ஹிட்லர் பிரதம அமைச்சராக மட்டுமல்லாமல் குடியரசுத் தலைவராகவும் ஆயுத படைகளின் தலைமை தளபதியாகவும் பொறுப்பேற்ற ஆண்டு எது? 1934. 16. ஆங்கிலேயரின் வருகைக்கு முன்பாக தனது கைத்தறி துணிகளுக்காகவும் கைவினைப் பொருட்களுக்காகவும் டேஸ் புகழ் பெற்றிருந்தது? இந்தியா. 17. 1866 ஒரிசா பஞ்சத்தின் போது 1.5 மில்லியன் மக்கள் பட்டினிக்கு பலியான நிலையில் ஆங்கிலேயர் டேஸ் பவுண்ட் அரிசியை இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்தனர்? 200 மில்லியன் பவுண்ட். 18. டேஸில் பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டதால் பேரரசின் காலனிகளுக்கு குடிபெயரும் செயல்பாடுகள் ஊக்கம் பெற்றன? 1843. 19. டேஸில் இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்றியது? 1835. 20. 1834 முதல் 1838 வரை கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தவர் யார்? டிபி மெக்காலே. அரசியல் அறிவியல் ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி. இன ஒதுக்கல் எனப்படும் கொள்கைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடியவர் யார்? நெல்சன் மண்டேலா. 22. மனித உரிமைகள் பிரகடனத்தில் டேஸ் சட்டப்பிரிவுகள் உள்ளடங்கியுள்ளன? 30. 23. டேஸ் வகையான சுதந்திரங்கள் நமது அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன?
6 வகையானது. 24 இந்திய அரசியலமைப்பு 6 அடிப்படை உரிமைகளை உறுதி செய்து டேஸ் கடமைகளை குடிமக்களுக்கு குறிப்பிடுகிறது. 11 25 மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் டேஸ் ஆம் ஆண்டில் சட்டமாக இயற்றப்பட்டது. 2007 26 இந்தியாவின் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் டேஸ் ஆம் நாள் நிறுவப்பட்டது. 1993 அக்டோபர் 12. 27 டேஸ் உரிமைகள் சமூகத்தினால் உருவாக்கப்படுகின்றன. சிவில் உரிமைகள். 28 இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகளில் டேஸ் பிரிவு குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. பிரிவு 24. 29 டேஸ் ஆம் ஆண்டு சர்வதேச குழந்தைகள் ஆண்டு என ஐநா சபை அறிவித்துள்ளது. 1979. 30வது கேள்வி 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்று கூறும் பிரிவு இது. பிரிவு 45. எக்கனாமிக்ஸ் 10 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அரசு தனது அதிகார வரம்பை பயன்படுத்தி டேஸை பெறலாம். வருவாய். 32 தற்கால அரசின் முக்கிய பணிகள் யாவை? அனைத்தும் நீதித்துறை, நிறுவனங்கள், இராணுவம். 33 டேஸை அடைவதற்காக நிதி கொள்கை மற்றும் பணக்கொள்கை ஆகியவற்றை அரசு மேற்கொள்கிறது. பேரின பொருளாதார நோக்கம். 34 கான் மற்றும் பிளின் ஆகியோர் பொது செலவின் நன்மை அடிப்படையில் டேஸ் வகைகளாக வகைப்படுத்துகிறார்கள். நான்கு 35 யாருடைய கூற்றுப்படி பொது வருமானம் என்பதை குறுகிய மற்றும் பரந்த பொருளில் விளக்கப்படுகிறது. டால்டன். 36 பொது வருவாயின் வகைகள் யாவை? சி ஆன்சர். அதாவது வரி வருவாய், வரியற்ற வருவாய் 2 வகைகளாகும். 37 ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் அரசிடமிருந்து எந்த ஒரு நன்மையும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயம் செலுத்தக்கூடியதாகும் என்று கூறியவர் யார்? டி ஆன்சர். அனட்டோல் முராட். ஃபர்ஸ்ட்ல இந்த கொஸ்டின் எதுக்காக கேட்டிருக்காங்க அப்படின்னா, வரி செலுத்துபவர்களுக்காக. அதாவது ஒரு வரியை ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் அரசிடமிருந்து எந்த ஒரு நன்மையும் எதிர்பார்க்காம அரசுக்கு கட்டாயம் செலுத்தக்கூடியதாகும். ஸோ வரி செலுத்துதலுக்கான ஒரு டெஃபினேஷன் தான் அனரோல் முராட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 38 அரசிற்கான மற்றொரு முக்கியமான வருவாய் ஆதாரம் டேஸ் ஆகும். ஏன் சார்? கட்டணம். 39 தற்காலத்தில் ஒரு அரசிடமிருந்து மற்றொரு அரசுக்கு வழங்கப்படுவது டேஸ் ஆகும். உதவித்தொகை. 40வது கொஸ்டின். ஆடம் ஸ்மித் கருத்துப்படி டேஸ் புனித விதிகள் உள்ளன. ஏன் சார்? 4 அதாவது வரி விதிப்புக்கான விதிகள். அது சிக்கன விதி, சமத்துவ விதி, வசதி விதி, உறுதி விதி அப்படின்னு சொல்லிட்டு 4 விதிகள் இருக்குது. இது வரிக்கான விதிகள். இயற்பியல் ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்க. கதிர்வீச்சின் அலைத்தொகல் இருமை பண்பு கருத்தினை பருப்பொருளுக்கு அதாவது விரிவாக கூறியவர் யார்? விரிவாக்கியவர் யார்? லூயிஸ் டி பிராய். 42 சூடான மின்னிலையிலிருந்து வெப்ப அயனி உமிழ்வு மூலம் டேஸ் உமிழப்படுகின்றன. எலக்ட்ரான்கள். 43 எலக்ட்ரான் அலையின் அலைநீளம் சோதனை, அதாவது சோதனை வாயிலாக டேஸ் என கணக்கிடப்படுகிறது. .65 ஆங்ஸ்ட்ராம். 44 நியூட்ரான், ஆல்பா துகள்கள் போன்ற துகள்களும் டேஸை பெற்றுள்ளன.
அலைப்பண்பு. 45 டேஸ் என்பது அலைகளின் ஒரு பண்பு ஆகும். சி ஆன்சர், அது விளிம்பு விளைவு. 46 டேஸ் தடைகளின் மீது படும் பொழுதெல்லாம் தடைகளின் விளிம்புகளில் வளைந்து செல்லும். அலைகள். 47 எலக்ட்ரானின் அலை இயல்பினை பயன்படுத்தி நுண்ணோக்கி ஒன்று வடிவமைக்கப்படுகிறது. இந்த நுண்ணோக்கி டேஸ் எனப்படும். எலக்ட்ரான் நுண்ணோக்கி. 48 டேஸ் மடங்கு உருப்பெருக்கத்தை அளிக்கும் எலக்ட்ரான் நுண்ணோக்கிகள் ஆராய்ச்சி கூடங்களில் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றன. $2,00,000. 49 எலக்ட்ரான் கற்றையை குவிப்பதற்கு டேஸ் பயன்படுத்தப்படுகின்றன. காந்தப்புல லென்ஸுகள். 50 400 வாட் மின்னழுத்த வேறுபாட்டினால் முடுக்கப்படும் ஆல்ஃபா துகளின் டி பிராய் அலைநீளத்தை காண்க. தரவு புரோட்டானின் நிறை 1.67 × 10⁻27 kg. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0.00507 ஆங்ஸ்ட்ராம். வேதியியல் உற்பத்திகள். முதல் கேள்வி 400K மற்றும் 200K ஆகிய வெப்பநிலைகளில் வினைவேக மாறிலிகள் முறையே 0.04 மற்றும் 0.02 s⁻⁻1 எனில் கிளர்வு ஆற்றலை கணக்கிடுக. J/(mol⁻⁻1). 52 வழக்கமாக பாராஸ்டமால் மருந்தானது உடல் நிலையினை பொறுத்து டேஸ் மணி நேரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கொள்ள பரிந்துரைக்கப்படுகிறது. ஆறு மணி நேரத்துக்கு. 53 விளிம்பு வரைபடம் மற்றும் இருமுனை திருப்புத்திறனை கொண்டு மூலக்கூறுகளின் வடிவமைப்பை கண்டறிந்தவர் யார்? ஜோசப் வில்லியம் டி வை. 54 டேஸ் சிவப்பு நிற லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றக்கூடியவை. காரங்கள். 55 டேஸ் என்பது நீர் கரைசலில் பிரிகை அடைந்து ஹைட்ரஜன் அயனிகளை தரவல்ல ஒரு சேர்மமாகும். தமிழம். 56 அசிட்டோன் டெட்ராஹைட்ரோபியூரான் போன்ற கரிம கரைப்பான்களில் அமில மற்றும் காரங்களின் பண்பினை டேஸ் விளக்கவில்லை. ரெனியஸ் கொள்கை. 57 டேஸாம் ஆண்டு கில்பர்ட் என் டூயி என்பவர் அமில மற்றும் காரங்கள் பற்றிய கொள்கையை முன்மொழிந்தார். 1923. 58 லூயி காரம் குறைந்தபட்சம் ஒரு தனித்த இரட்டை எலக்ட்ரான்களை கொண்ட டேஸ் ஆகும். நடுநிலை மூலக்கூறு. 59 10ஐ விட அதிகமான Ka மதிப்பை கொண்ட அமிலங்கள் டேஸ் என கருதப்படுகின்றன. வலிமை மிகு அமிலங்கள். 60 ஒரு நீர் மூலக்கூறானது மற்றொரு நீர் மூலக்கூறுக்கு ஒரு புரோட்டானை வழங்குகிறது. இது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. நீரின் அயனியாக்கம். உயிரிழந்த உற்பத்திகளில் முதல் கேள்வி இடமாற்றமடையும் மரபணுசார் கூறு என அழைக்கப்படுவது டேஸ் ஆகும். தாவும் மரபணுக்கள். 62 ஒரு உயிரினத்தில் காணப்படும் மொத்த மரபணுக்கள் மற்றும் அவற்றிற்கிடையே அமைந்த பகுதிகள் ஆகிய அனைத்திற்கும் உரிய ஒட்டுமொத்த DNA அவ்வுயிரின் டேஸ் எனப்படுகிறது. மரபணு தொகையம். 63 டேஸாம் ஆண்டு ஹங்கேரிய பொறியாளரான கார்ல் ஏர்கே என்பவரால் உயிரி தொழில்நுட்பவியல் என்ற சொல் உருவாக்கப்பட்டது. ஆயிரத்தி 64 நொதித்தல் டேஸ் என்று பொருள்படும். காய்ச்சுதல். 65 டேஸ் என்பது ஒரு பாத்திரம் அல்லது கொள்கலன் ஆகும். உயிரி வினைக்கலன். 66 நொதித்தலுக்கு பிறகு உள்ள அனைத்து செயல்முறைகளும் டேஸ் எனப்படும்.
கீழ்கால் பதப்படுத்தும். 67 டேஸ் என்பது விலங்கு உணவாக அல்லது மனித துணை உணவாக பயன்படுத்தப்படும் நுண்ணுயிரிகள் உலர்ந்த செல்கள் ஆகும். தனிசெல் புரதம். 68 ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோநியூக்ளியஸ் டேஸ் வகுப்புகளை கொண்டுள்ளது. மூன்று. 69 டேஸ் என்பது டிஎன்ஏவை மாற்றி அமைக்கும் ஒரு நொதியாகும். ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ். 70 டேஸ் நகலாக்க ஊர்தி அல்லது நகலாக்க டிஎன்ஏ என்றும் அழைக்கப்படுகிறது. தாங்கி கடத்தி. விலங்கியல் உற்பத்திகள் முதல்ல கல்லீரல் அழற்சி பி மற்றும் எய்ட்ஸ் போன்றவை டேஸ் பாலினை தொற்று நோய்கள் ஆகும். வைரஸ். 72 உலக சுகாதார நிறுவனத்திற்கு WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறது 2017 அறிக்கையின்படி உலகளவில் ஒவ்வொரு நாளும் பால்வினை தொற்றால் டேஸ் மக்களுக்கு மேல் பாதிப்படைகின்றன. ஒரு மில்லியன். 73 மருத்துவ ரீதியான அவசியம் மற்றும் சில சமூக பயன்களையும் கருதி மத்திய அரசு டேஸ் ஆண்டு கருக்கலைப்பை சட்டப்பூர்வமாக்கியது. 1971. 74 உலகளவில் HIV பாதிப்போர் அதிகம் கொண்ட டேஸாவது நாடாக இந்தியா உள்ளது. சரி ஸ்க்ரோல் பண்ணிட்டேன். 3வது நாடாக. 75 இந்தியாவில் உலகின் டேஸ் சதவீதத்துக்கும் மேலாக விலங்கின சிற்றினங்கள் உள்ளன. 8%. 76 நிலப்பரப்பின் அடிப்படையில் இந்தியா உலகின் டேஸாவது பெரிய நாடாகும். 7வது பெரிய நாடு. 77 ஒரு சிங்கத்தின் தனிப்பட்ட வாழிட பரப்பின் தேவை டேஸ் சதுர கிலோமீட்டர் ஆகும். 100 சதுர கிலோமீட்டர். 78 டேஸ் ஆண்டில் 1102 விலங்கினங்களும் மற்றும் 1197 தாவர இனங்களும் IUCN சிவப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. 1998. 79 டேஸ் உலக மக்கள் தொகை தினமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 11. 80 தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு NACO டேஸ் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 1992 சைக்காலஜி ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? மதன் மோகன் மாளவியா. 82 அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகம் எங்கு நிறுவப்பட்டது? கொல்கத்தா. 83 கல்வி என்பது கற்பிக்கப்படுவது என்பதை விட ஒரு வழிகாட்டல் முறை என்பதே சரியாகும் என்றவர் யார்? ரூசோ. 84 நாம் கற்பிக்கும் கதைகள் உண்மையான நடந்தவைகளாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார்? ஜார்விஸ். 85 இந்திய செஞ்சிலுவை சங்கம் டேஸில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆயிரத்தி 1920. 86 இளையோர் செஞ்சிலுவை சங்கத்தை நிறுவியவர் யார்? கிளாரா பர்டன். 87 சார்னர் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? பெடன் பவுல். 88 அறிவொளி இயக்கம் டேஸாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆயிரத்தி 1990. 89 இணைத்து கற்பித்தலின் பிரிவுகள் எத்தனை? 3. 90 டேஸ் கொள்கை கல்வியல் உளவியல் அணுகுமுறையை வலியுறுத்துகிறது. இயற்கை கொள்கை. இங்கிலீஷ் ஒரு 10 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆட் ஏ சூட்டபிள் கன்ஜெக்ஷன்ஸ். ரேவதி டேஸ் ரோஹிணி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் 92 ஆட் ஏ சூட்டபிள் கன்ஜெக்ஷன். ஷேகர்
is intelligent as careless? But 93. Choose the correct conjunction. Dash, it was cloudy. We decided to take an umbrella. As 94th question. Is your mother dash home? At 95. He has been absent dash last week. Since 96th question. Dash refers to a particular point of time. Since 97. Dash is used when naming definite individual item. Between 98. Prepositions. The cricket ball was hidden dash the leaves. Between 99. Prepositions. When I moved back dash the city, things had changed considerably. Two. Last one question. In Tamil Nadu, a very interesting form here. Vegetation named Villuputtu developed dash the 15th century. Villupattu during. Okay students, live test இதற்கு Thank you students.